8 மணிக்கெலாம் இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் வீட்டு பூனை வந்துருச்சு. எங்களை விசிட் பண்ணிவிட்டு என் பொண்ணையும் என் பையனையும் தலையை தலாவ சொல்லும் குழந்த மாதிரி. இது 1 மணிக்கு எடுத்த வீடியோ. 1 மணிக்கு சோஃபாவில் படுத்துக்குச்சு. எப்போ கதை திறப்பான்னு பார்த்துட்டு அப்புறம் என் மகளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவள் தான் சோஃபாவில் தூங்குறா. அது பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுச்சு. அதுவும் மகள் 3 மணிக்கு சகருக்கு எழுந்திரிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க தூங்கலை. அப்படியே தகச்சு தொழுதுட்டு அதுக்கப்புறம் எழுத வேண்டியது இருந்தது. எழுதிட்டு அதுக்கப்புறம் மதரசா ஃபஜர் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே மதரசாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் ரொம்ப தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்ச நேரம் படுத்தாங்க. வெறும் சம்சா வச்சு நோன்பு திறந்தாச்சு. கஞ்சியில் கொஞ்சம் உப்பு அதிகமான மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மேகி இல்லை இப்பி தான் வாங்கியிருந்தேன். டியூஷன் வந்தவங்கள போய் நான் விட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி அவங்க விட சொல்லிட்டாங்க. ஆட்டோவும் வராது. அவங்களுடைய அத்தாவும் வெளியில் போகிறாங்கன்ட்டு நான் தான் போய் விட்டேன். விட்டுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மகரிப் தொழுதுட்டு அந்த பூனை ரொம்ப பாசம் காட்டுது. ஆனால் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டோன்னா எப்படின்னு தெரியல. நாங்களும் அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் அது மறுபடியும் எங்ககிட்ட வருது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விரட்டவும் மனசு வர மாட்டேங்குது. பட்னர் இருந்தால் இருக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் கீழே தான் இருப்பேன்னு சொல்லுது. ஏன்னா இடம் பெருசாக இருக்கிறனால விளையாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா தூங்க பார்க்குது. நீங்கள் பாருங்கள் எப்படி தூங்குதுன்னு சுருண்டுக்கிட்டு. இப்போ பனிக்காலன்றனால ரொம்ப தூக்கம். அந்த பூனைக்கு தூக்கத்தை கெடுத்தா நம்மளுக்கு சாபம் விடுமா, அது வேறு பயம் எனக்கு. அதனால தூக்கத்தை